38 அப்போஸ்தலர் 10:38 நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். தெரு தெருவா, வீதி வீதியா, சந்து சம்பா, ஊர் ஊரா, எருசலேம் முழுவதிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி 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 வந்து என்ன சொல்றாருன்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், வியாதி பிடித்த யாவரையும், நோய் பிடித்த யாவரையும், பிணிகாலிகளாய் இருந்த யாவரையும் இவரே ஓடி போய் தொட்டு 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 சுகமாக்கி சுகமாக்கி செத்தவனை எழுப்பி, இவர் தொட்டவன் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல, சட்டதிட்டங்களை அறியல, இதெல்லாம் தாண்டி பச்சை பாவிகள். பைபிள் சொல்லுது லூக்கா 6:35 பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. என்ன நன்மை செய்தார்? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி அவர்களுக்கு இயேசு நன்மை செய்தார். கைகளை தட்டி, இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. மத்தேயு 4:23 முதல் 25 வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்க போறோம்.